வணக்கம் மக்களே. மேட்ச் டே. முன்னாடிலாம் மேட்ச் டேனாலே நமக்கு வந்து ஜாலியா இருக்கும். ஆனா, இப்பலாம் வந்து மேட்ச் டேனாலே நமக்கு வந்து பயமா இருக்கு. வந்து ஒரே ஒரு மேட்ச்ச அப்படி கொடூரமா தோத்து நம்மள வந்து இப்படி பொளம்ப விட்டானுங்க. ஸோ, நம்ம ஏதாவது பாசிட்டிவா பேசினா கூட ஜிங்ஸா போயிருமோன்னு பயமா இருக்கு. அதேமாரி நெகட்டிவா பேசினாலும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஸோ, இன்னைக்கு நம்ம பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே மேட்ச் பத்தி பார்த்தோம்னா, 11ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 2 டீம்லயும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் நூர் அஹ்மத் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் இருந்தாலும், சப்போர்ட்டிங் ஸ்பின்னர் போன மேட்ச் யாருமே இல்லாத மாரி இருந்துச்சு. ஸோ, பிரசாந்த் வீரர் இந்த டைம் உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ப்ளஸ் வந்து பிரசாந்த் வீரர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அதனால வந்து பேட்டிங்க்கும் ஒரு பேலன்ஸ் குடுப்பாரு மிடில் ஆர்டர்ல. ஸோ, அவர எப்படியாவது உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வின்னிங் டீமு. ஸோ, எந்த சேஞ்சஸும் இருக்காது. மேபி ஹர்ப்ரீத் பிரார உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. அவர் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ன்றனால சேப்பாக்ல யூஸ் ஆவாருன்றதுக்காக உள்ள கொண்டு வர பார்க்கலாம். மற்றபடி ஓவரால் டீம் பேலன்ஸு பாஸ்ட் 7 மேட்சஸ் ஹெட் டு ஹெட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா கூட பஞ்சாப் தான் வந்து மொத்தமாக நம்மளை வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம டீம் பேலன்ஸ்னு பேட்டிங் வந்து அவங்களோட நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் ஓவரால் டீம் பேலன்ஸ்னு பார்த்தோம்னா பஞ்சாப் வந்து நம்மளோட கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ நம்ம எட்ஜின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாக கொடுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வேணால் இப்படி சிம்பிளாக ஒரு லாஜிக்கில் போகலாம். பவர் பிளேயில் நம்ம 2 பேட்ஸ்மேன் சஞ்சு அண்ட் ருட்டு 2 பேருமே வந்து பவர் பிளே தாண்டிட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் நமக்கு அடிமை. அதே வந்து பிரியான்ஷ் ஆர்யாவும் அண்டு பிரப்சிமரன் சிங் 2 பேரும் வந்து பவர் பிளே நம்ம பவுலிங் போடும்போது தாண்டிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அடிமை. அந்த மாதிரி வேணால் நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக்கில் போகலாம். ஸோ நம்ம இப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ 2 டீமோட ஓப்பனர்ஸை வந்து பவர் பிளேயில் எந்த பவுலிங் ஸ்குவாட் வந்து கரெக்டாக அவங்க 2 பேரையும் பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் எடுத்து முடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மேட்சோட ரிசல்ட் வந்து போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு இன்னொன்று என்ன சொல்லணுமா இருந்துச்சுன்னா, இந்த சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து சிஎஸ்கே அஃபிஷியல் பேஜஸில் போடுறத பார்த்தா எனக்கு அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்குது அப்படின்னா, நம்ம உதயனா வந்து சேப்பாக்கில் விருப்ப மனு வாங்கிட்டு கேண்டிடேட் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எனக்கு வந்து சிஎஸ்கே பேஜில் பார்க்கும்போது.